வரமாகும் சாபங்கள். நாம் செய்யும் அனைத்து வேலைகளையும் கடவுள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். பெற்றவர்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது. நாம் சந்திக்கும் வேதனையும் அவமானங்களும் கல்லை செதுக்கி கடவுளை வடிவமைக்கும் சிற்பியைப் போல்தான் நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். இன்று நீங்கள் படும் கஷ்டம் நாளை நீங்கள் சொல்லப் போகும் வெற்றிக்கு அஸ்திவாரம். பணம் இல்லை என கஷ்டப்படாமல் கடன் பிரச்சினை தீர்ந்து செல்ல வளத்துடன் வாழ கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பகை நோய் இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். சமையலறை என்பது சமையல செய்யும் இடம் மட்டும் அல்ல. மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். சமையலறையில் மருந்து மாத்திரைகளை உடைந்த கீரல் விழுந்த பாத்திரங்களை வைக்க கூடாது. வீட்டை சுத்தம் செய்யும் பாத்திரங்களை சமையலறையில் வைக்காதீர்கள். அது வீட்டின் ஜஸ்வரியத்தையே துடைத்து விடும். சமையலறையை இன்னொரு பூஜை அறையாக பராமரியுங்கள். நல்லவர்களை விட கெட்டவர்கள்தான் என்று அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றவர்களிடம் மறைக்காதீர்கள். உங்கள் சாபங்கள் வரமாக்கும் சக்தி பெற்றவர்களுக்கு உண்டு. என வாழ்க்கை பாதையில் நிதானமாக காலெடுத்து வைத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.